Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் வந்து ஒரு ஃபிஷ் டேங்கோட டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க 3.8 மீட்டர் 2.5 மீட்டர் அதுக்கப்புறம் 1.6 மீட்டர். ஸோ இது வந்து லென்த் பிரெத் அண்ட் ஹைட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா how many liters of water it can hold. ஸோ முதல்ல நம்ம இதோட வால்யூமை கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஒரு கியூபாய்டு. ஸோ வால்யூம் ஆஃப் கியூபாய்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு height. So the length வந்து 3.8, breadth 2.5, height வந்து 1.6. இதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ முதல்ல நம்ம 3.8 into 2.5 மல்டிப்ளை பண்ணலாம். 8 5s are 40, 5 3s are இது வந்து 15, அதுக்கப்புறம் 19 ஆகிடும் 4 ஆட் பண்ணதுக்கப்புறம். அப்புறம் 8 2s are 16, அதுக்கப்புறம் இங்கே 1 வந்துடும். 3 2s are 6 plus 1 7. ஸோ டோட்டலாக இது வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் 950 இருக்குது. பட் 2 டெசிமல் மூவ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல 9.5 அப்படின்னு வந்துடும். ஸோ இது வந்து 9.5 into 1.6. ஸோ இதை நம்ம செப்பரேட்டாக மல்டிப்ளை பண்ணலாம். 9.5 into 1.6. 6 5s are 30, 54 plus 3. ஸோ 57. அப்போ 1 மல்டிப்ளை பண்ணால் 95 அப்படியே வரும். ஸோ 0. இது வந்து 12, இது 15. இதில் 2 டெசிமல் மூவ் பண்ணும்போது 15.2 அப்படின்னு வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 15.2. இப்போ இது வந்து யூனிட் பார்த்தீங்கன்னா எல்லாமே மீட்டரில் இருக்கு. ஸோ 15.2 மீட்டர் கியூப். பட் இங்கே how many liters of water அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மீட்டர் கியூபை லிட்டர்ஸாக மாற்றணும். இந்த கன்வர்ஷன் பாருங்க. 1 மீட்டர் கியூப் அப்படின்றது வந்து 1000 லிட்டர்ஸ். அப்போ 15.2 மீட்டர் கியூப் அப்படின்றது எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 15.2 into 1000 அப்படின்னு போடணும். ஸோ 152 1000ஆல 3 0 போடணும். பட் ஒரு டெசிமல் மூவ் பண்ணணும். அப்போ டோட்டலாக நமக்கு கிடைச்ச வால்யூம் வந்து 15.2 மீட்டர் கியூப் which is equal to 15200. So 15,200 liters.